சில துறைகள்ல போட்டி அதிகமாவே இருக்கும். பட் சில துறைகள் கிளியரா ஏகபோக தனியுரிமை இருக்கு. அதாவது மோனோபோலி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். தலைமை பதவிகள் இருந்தாலும் நிறைய பங்குகள் திருத்தங்களை பாட்டுக்கு கடந்த சில மாதங்களா 20-25%. நம்மளோட கேள்வி ரொம்பவே சிம்பிள். இது சாதாரண திருத்தமா இல்ல அடிப்படை இல்ல கட்டமைப்பு சமன்வயங்கள்ல ஏதாவது நியாயப்படுத்தப்பட்ட திருத்தமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கோட காணொலியில அந்த மாதிரி 2 பங்குகள் பார்க்க போறோம். யாரோட மார்க்கெட் ஷேர் அன்பீட்டபிளா இருக்கு, பட் பங்கினுடைய விலை வந்துட்டு அதனுடைய ரீசெண்ட் ஹையை விட கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோ காம்பனண்டோட மோனோபோலியை பார்க்கலாம். இவங்க பெயர் தான் பிரிகால் லிமிடெட். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரிகால் லிமிடெட் ஒரு ஆட்டோ காம்பனன்ட் தயாரிப்பாளராக இருக்காங்க. கருவி, கிளஸ்டர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தயாரிப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா OEM-க்கும் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் சந்தைகளுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரிகால் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தயாரிப்பாளராக இருக்காங்க உலகத்திலேயே வால்யூம் படி. இந்தியாவுடைய டொமஸ்டிக் சந்தையில இவங்களோட ஷேர் 55-60% இருக்கு. 2 வீலர் செக்மெண்ட்ல 65% அதிகமா ஷேர் வச்சிருக்காங்க. வெர்டிகல்ஸ் பார்க்கலாம். 2 கோர் வெர்டிகல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரைவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கனெக்டட் வெஹிக்கிள் சொல்யூஷன்ஸ். இதுல இருந்து 60-65% வருவாய் எடுத்துக்கிறாங்க. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டெலிமேட்டிக்ஸ், வெஹிக்கிள் சென்சர்ஸ் இதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது வெர்டிகல் ACFMS, ஆக்சுவேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். இதுல இருந்து 35% வருவாய் வருது. இதுல என்ன ப்ராடக்ட்கள்லாம் இருக்குன்னா ஃபியூவல் பம்ப் மாடியூல்ஸ், டிஸ்க் பிரேக், பைப்பிங் சிஸ்டம் இதெல்லாம் பண்றது. சரி, நம்ம இப்ப நிதி செயல்திறனா பாத்திரலாம். FY25ல பிரிகால் ரெவென்யூ 2692 கோடி சொல்லியிருக்காங்க. 18.5% இயர்-ஆன்-இயர் growth. இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகரிக்கும் வருவாய் இந்த பிளாஸ்டிக் பிசினஸ்னால அக்விசிஷன் பண்ணதுனாலையும் பிரீமியம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் அடாப்ஷனாலையும் லைக் ஹைபிரிட், எலக்ட்ரோமெக்கானிக்கல், TFT இதனால நல்லாவே ரியலைசேஷன் இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்துல செலவுகளும் அதிகமா வளர்ந்திருக்கு. 19.8%. எம்ப்ளாயி பெனிஃபிட் 23% அதிகமாயிருக்கு. ஏன்னா R&Dல ரேம்ப் அப் பண்ணதுனால நிறைய டொமைன் எக்ஸ்பர்ட்டுகளை ஹையர் பண்ணதுனால. அதனால ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 13.8% தான் அதிகமாயிருக்கு. 313 கோடியா. அதே காரணத்துக்காக ஆபரேட்டிங் மார்ஜின் கம்மியாயிருக்கு. 50 BPS. சரிங்களா, 11.6% கம்மியாயிருக்கு. சில ரிலீஃப் வந்திருக்கு அதர் இன்கம்ல. இது 30% அதிகமாயிருக்கு. 17 கோடியா. இன்ட்ரெஸ்ட் 28% கம்மியாயிருக்கு. 13 கோடி ரீச் பண்ணிருக்கு. இந்த காரணங்கள்னால இந்த நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் 18.4% வளர்ந்திருக்கு. 167 crores. பேட் 6.2% மார்ஜின்ல இருக்கு. மார்ஜின் பிரஷர் இருந்தாலும் பாட்டம் லைன் ரொம்பவே ஸ்டெடியா இருந்திருக்கு. சரி, இந்த நிறுவனத்துடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிரிகால் தன்னுடைய கோர் பிசினஸ் வளர்ச்சி பண்ணலான் இருக்காங்க. 13-15% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா. ரெவென்யூ டார்கெட் 3600 கோடி. ஓகேங்களா, FY26ல அதனுடைய ரெவென்யூ டார்கெட் அதாவது வருவாய் டார்கெட் 3600 கோடி FY26க்குள்ள. இது 4000 கோடி ரேஸ் பண்ணுவாங்க மேக்ரோ சப்போர்ட் மூலமா. அடிஷனலா இந்த நிறுவனம் 12-13% எபிட்டா மார்ஜின் அதனுடைய கோர் பிசினஸ்க்கு டார்கெட் பண்றாங்க. அப்ராக்சிமேட்டா 10% PPPL யூனிட்ல இருந்து. ஓகேங்களா, February 2025ல இந்த நிறுவனம் சுந்தரம் ஆட்டோ காம்பனன்ட் அக்வயர் பண்ணிக்காங்க 195 கோடிக்கு. இந்த அக்விசிஷன் மூலமா பிரிகால் அதனுடைய பிளாஸ்டிக் பிசினஸ் ரெவென்யூ ரன் ரேட் 850 crores FY26ல ரீச் ஆயிரும்னு சொல்றாங்க. டார்கெட் 1500 crores அடுத்த 3 வருடத்துல வளரணும்னு இருக்காங்க. 250 கோடிக்கு கேபெக்ஸ் பிளான் இருக்கு மாடர்னா எல்லாத்தையும் பண்றதுக்கு. இந்த மாடர்னைசேஷனால மார்ஜின்ஸ் 7.2% இருந்து டபுள் டிஜிட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட சேர்த்து 200-225 கோடி கேபெக்ஸ் FY26ல பிளான் பண்ணிருக்காங்க. பூனே அண்ட் மேனசார் பிளான்ஸ்க்காக. ஓகேங்களா, நியூ OEM டைப்ஸ் ஹோண்டா, சுசுகி இது மேஜர் டிரைவரா இருக்கும் வளர்ச்சிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 65% அதிகமாயிருக்கு. 287 கோடியில இருந்து 473 கோடியா. இன்வென்ட்ரியும் அதிகமாயிருக்கு. 13%, 363 கோடியா ரீச் ஆயிருக்கு. இந்த இம்பாக்ட் ரிசீவபிள் டேஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். 46-66 நாட்களா இது அதிகமாயிருக்கு. ஆனா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் ஸ்டேபிளா இருந்திருக்கு 46 நாட்கள்ல. ஏன்னா இன்வென்டரி டேஸ் 71 நாட்களா டிக்ரீஸ் ஆனதுனால. ஒரு நோட்டபிள் ஷிஃப்ட் நம்ம பார்க்கலாம். டோட்டல் பாரோயிங்ஸ்ல இந்த இடத்துல லீஸ் லயபிலிட்டிஸ் 3-fold இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 61 கோடியில இருந்து 183 கோடியா. பிரைமரியா இந்த 68 கோடி லாங் டர்ம் டெப்ட்ல இந்த ஆக்விசிஷனால வந்திருக்குல்ல அதனாலயும் 57 கோடி ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ் இருக்கிறதுனாலயும் நெட் கேஷ் ஃப்ளோ FY25ல நெகட்டிவா இருக்கு 11 crores. மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 192%
இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோல இன்க்ரீஸ் இருந்திருக்கு 129 கோடியில இருந்து 377 கோடியா. இதுல 216 கோடி கேபெக்ஸ்லயும் 195 கோடி ஆக்விசிஷன் அவுட்ஃப்ளோலயும் இருக்கு. சில ரிஸ்க் எந்த நிறுவனம்னாலும் இருக்கும். இந்த நிறுவனத்தோட ரிஸ்க் பார்க்கலாம். குளோபல் சப்ளை ஷார்டேஜ் இருக்கு இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ்க்கு. இண்டஸ்ட்ரி எஸ்டிமேட்ஸ் வந்து சொல்றாங்க OEM ப்ரொடக்ஷன் 30% கட் ஆகும்னு சொல்றாங்க ஜூலை டு ஆகஸ்ட் 2025ல. 5 to 10% கட் வந்து ஆல்ரெடி ஜூன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னொரு கையில நம்ம பார்த்தோம்னா எம்ப்ளாயி காஸ்ட் வந்து டெம்பரரியா ரொம்பவே எலிவேட்டடா இருக்கு. ஏன்னா அவங்க R&Dல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறக்காக ஹையர் பண்றது இன்ஜினியரிங் டேலண்ட்காகவும் தான். கம்பெனி வந்து 16% ROE ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விதமா கடந்த 5 வருடமா கொடுத்திருக்காங்க. கரண்டா இது எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 5-year மீடியன் PE ஆஃப் 33x ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம அடுத்த நிறுவனத்தை பார்க்கலாம். அடுத்த நிறுவனம் IEX. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இது வந்து 2007ல இன்கார்பரேட் பண்ண ஒரு நிறுவனம். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் ட்ரேட் பண்றதுக்காக, பிசிக்கல் டெலிவரிக்காக. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய லீடிங் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்சேஞ்சா இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் 84% FY25ல. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் எனேபிள் பண்றாங்க. ரினியூவபிள் எனர்ஜி சேவிங் சர்டிபிகேட், ரினியூவபிள் எனர்ஜி சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே இந்தியா முழுவதும் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஆட்டோமேட்டட் செட்டப்போட. இந்த நிறுவனத்தோட செக்மெண்ட்ஸ் என்னன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இது வந்துட்டு இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு செவரல் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல இவங்க இருக்காங்க. லார்ஜஸ்ட் செக்மெண்ட் இவங்களோட என்னன்னு பாத்தீங்கன்னா டே ஹெட் மார்க்கெட், DAM சொல்லலாம். இதுல இருந்து 44% வால்யூம் இருக்கு FY25ல. 53% தான் இருந்தது FY23ல. இந்த செக்மெண்ட் மூலமா எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் பண்றாங்க நெக்ஸ்ட் டே டெலிவரிக்காக ஆக்ஷன் மாதிரி. ரெண்டாவது செக்மெண்ட் ரியல் டைம் மார்க்கெட். அதனுடைய ஷேர் 28% அதிகமா இருக்கு FY25ல. 25% இருந்தது FY23ல. இந்த செக்மெண்ட்ல எலக்ட்ரிசிட்டி டெலிவர் பண்றாங்க 1 hourக்குள்ள. இது வந்து 48 ஆக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க ஒவ்வொரு நாளும். இதுல அடுத்ததா அந்த சர்டிபிகேட் செக்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல RECs, அதுக்கப்புறம் E-certs இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைன்ஸ் பர்பஸ்க்காக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா டேர்ம் அஹெட் மார்க்கெட். இது வந்து TAM அப்படின்னு சொல்லுவோம். இதுல 7% ஷேர் இருக்கு. கான்ட்ராக்ட்ஸ் வந்து 90 days வரைக்கும் இருக்கிறத ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா வரது வந்து இந்த கிரீன் மார்க்கெட். இதுல வந்து கிரீன் DAM, அதுக்கப்புறம் GTAM இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ரினியூவபிள் எனர்ஜி ட்ரேட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுது. இதனுடைய பங்கு வந்து 6% அதிகமா இருக்கு FY25ல. இந்த நிறுவனத்தோட நிதி செயல்திறனை இப்ப பார்க்கலாம். FY25ல IEX வந்து கன்சாலிடேட்டட் வருவாயா 537 கோடி சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி வந்து 19.6% ஒவ்வொரு வருஷத்துக்கும் 449 crores இருந்திருக்கு FY24ல. இந்த வளர்ச்சிக்கு எதெல்லாம் வழிவகுத்துதுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸ் வந்து 18.7% அதிகமா இருக்கு, 12,100 crore யூனிட்ஸா. REC ட்ரேடிங் வால்யூம்ஸ் 136% அதிகமா இருக்கு. ஸ்ட்ராங்கா செயல்திறன் காட்டிருக்காங்க. RTMல 29% வளர்ச்சி. கிரீன் மார்க்கெட் வந்து 171% வளர்ச்சி பார்த்திருக்கு. எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸ் வந்து ஆல் டைம் ஹையா 31.7 பில்லியன் யூனிட்ஸ் Q4ல மட்டும் ரீச் ஆயிருக்கு. இது டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு இந்த ஆபரேட்டிங் ப்ராஃபிட்ல 20% அதிகமா இருக்கு, 468 crores. எக்ஸ்பென்சஸும் அதிகமா இருக்கு 11.3%. மார்ஜின் எக்ஸ்பான்ஷன்னால ஆபரேட்டிங் மார்ஜின் 87% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு ஹை பேஸை நம்ம கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமாவும் மீதி இன்கம் 17% அதிகமா இருக்கு, 119 கோடி ரீச் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா நெட் ப்ராஃபிட் 22% அதிகமா இருக்கு, 429 crores. ஸ்ட்ராங் கிளீன் பாட்டம் லைன் வளர்ச்சியை காட்டுது. மீதி மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். IGX இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டிவிஷன் 10% வருவாய் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்ட்ராங் மொமெண்டம் காமிச்சிருக்கு கேஸோட வால்யூம்ஸ்ல. 47% இயர் ஆன் இயர் வளர்ச்சி காட்டியிருக்கு. 60 மில்லியன் MMBTU ரீச் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்துடைய growth அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவுடைய பவர் டிமாண்ட் கன்சிஸ்டன்டா அதிகமாயிட்டே போகுது. GDP growth அதை டிரைவ் பண்ணுது. EV அடாப்ஷன் இருக்கு, டேட்டா சென்டர் தேவைகள் இருக்கு, ரூஃப் டாப் சோலார் இருக்கு, லாஸ்ட் மைல் எலக்ட்ரிஃபிகேஷன் தேவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் எனர்ஜி கன்சப்ஷனை அதிகமாக்குது. IEX ஒரு டைரக்ட் பெனிஃபிஷியரா இருக்காங்க இந்த டிமாண்ட்னால. ஹிஸ்டாரிக்கலா எக்ஸ்சேஞ்ச் பவர் வால்யூம் வந்து 2.5% வளர்ந்திருக்கு டிமாண்ட் growth படி. மார்க்கெட்டை டீப் பண்ணணுங்கிறக்காக புது ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கிரீன் RTM, TAM 11 month கான்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ரெடி ஆப்ஷன்ஸ், கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் இதெல்லாமும் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்குது. LPSC அமெண்ட்மெண்ட்டும் சப்போர்ட் கொடுத்துருக்கு. இது என்னன்னா மேண்டேட்டரியா சர்ப்ளஸ் பவரை எக்ஸ்சேஞ்சுக்கு செல் பண்ணும் அப்படிங்கிறது தான். REC ஃபஞ்சிபிலிட்டி இது வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா என்ஹான்ஸ் பண்ணுது. எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் படி பார்த்தோம்னா இந்தியாவுடைய கோல் 500 gigawatt ஆஃப் ரினியூவபிள்ஸ் 2030ல. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் BESS, அப்புறம் ஃபர்ம் டிஸ்பேச்சபிள் ரெனியூவபிள் எனர்ஜி FDRE இதெல்லாம் ஸ்ட்ரக்சரலா இந்த சந்தையை வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் படி பார்த்தோம்னா மேஜரா கெபெக்ஸ் பிளான் எதுவும் இல்ல.
கம்பெனிக்கு 1000 கோடி கேஷ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. மேனேஜ்மெண்ட் M&A இல்லைன்னா டைவர்சிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலைன்னா டிவிடெண்ட் பே அவுட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. IEXோட அசெட் லைட் மாடல் பார்த்தோம்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10.4% FY25ல இருந்து 5.1%. இந்த டிக்ளைன் வந்துட்டு 2 மேஜர் ரீசன்ஸ்னால நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டோட்டல் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அதனால, இல்லைன்னா கேஷ் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும். ஹெவி 267 crore டிவிடெண்ட் பே அவுட்னால. பாசிட்டிவ் சைட்ல பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் CFO இருக்குல்ல, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அது கூட பார்த்தோம்னா 0.85x வந்து 0.99x தான் அதிகமாயிருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 43% வளர்ந்ததுனால நெட் ப்ராஃபிட் வந்து 22% தான் வளர்ற மாதிரி பண்ணிருக்கு. அதாவது இந்த நிறுவனத்துக்கு ஸ்ட்ராங் கேஷ் ஏர்னிங் குவாலிட்டி இருக்கு, கேஷ் கன்வர்ஷன் இருக்குங்கிறது தான் இது தெரிய வருது. எந்த நிறுவனம்னால ரிஸ்க் இருக்கோ இந்த நிறுவனத்தோட ரிஸ்க் வந்து மார்க்கெட் கப்ளிங். இந்த மாடல்ல பை செல் பிட்ஸ் எல்லா பவர் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து வரதெல்லாம் அக்ரிகேட் ஆகுது. அப்புறம் சிங்கிள் யூனிஃபார்ம் பிரைஸ் அதாவது MCP வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. CERC சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்துட்டு இந்த டைம் லைன் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. IEXோட பிரைஸ் டிஸ்கவரி பவர் வந்துட்டு டிமினிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிளாட்ஃபார்மோட ஸ்டிக்கினஸையும் இது எஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல ஆல்டர்னேட் எக்ஸ்சேஞ்சான PXIL HPXO கிராஜுவலா மார்க்கெட் ஷேர் எடுத்துட்டு இருக்காங்க. IEXோட ஷேர் 88% இருந்து 84.2% கம்மியா இருக்கு. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பர் யூனிட் கம்மியா இருக்கு. 8.6% FY25ல. ஃபியூச்சர் ரெவென்யூ எஸ்டிமேட்ஸ் இது இம்பாக்ட் பண்ணலாம். எஸ், இதுதான் இந்த 2 நிறுவனங்கள். நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிறுவனங்கள்ல வந்து பவர் ஸ்டாக்ஸா நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல பாக்குறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த காணொலியில நம்ம சொல்லிருக்க எல்லா ஸ்டாக்ஸும் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.